இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நகையும் 5 லட்சம் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கவே மாட்டாங்க. ஆபீஸ் டூர் சென்ற மகள் வீட்டில் காணாமல் போன 6 லட்சம். சேர்த்து வச்ச காசு எடுத்துட்டு போயிட்டோம் சார். இவனாச்சு நாங்க என்னதான் சார் செய்வோம்? மறைமுகமாக நடந்த காதல் திருமணம். பெட்ரோல் கேனுடன் வந்த பெற்றோர். கலெக்டரேட்டில் நடந்த விபரீத முயற்சி. கோயம்புத்தூர் மாவட்டம் உக்கடம் அடுத்துள்ளது சுந்தராபுரம். இப்பகுதியைச் சேர்ந்தவர் குணசேகரன். இவர் லோகநாதபுரம் முதலியார் வீதியில் சொந்தமாக மளிகை கடை ஒன்றை வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு புவனேஸ்வரி என்ற மகளும் மாற்றுத்திறனாளி மகன் ஒருவரும் உள்ளனர். இந்த நிலையில் குணசேகரனின் மகள் புவனேஸ்வரி கோவையில் உள்ள ஒரு தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த ஜூன் 7ஆம் தேதி வீட்டில் ஐடி நிறுவனத்தில் இருந்து சுற்றுலா அழைத்துச் செல்வதாக கூறி சென்றவர் பின்னர் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மகள் குறித்து அவர் பணியாற்றும் நிறுவனத்தில் விசாரித்துள்ளனர். அப்போதுதான் மகள் புவனேஸ்வரி நவீன்குமார் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டு சாய்பாபா காலனி காவல் நிலையத்திற்கு சென்றது தெரிய வந்தது. ஆனால் காதல் திருமணத்தில் புவனேஸ்வரியின் பெற்றோருக்கு சம்மதம் இல்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் மகள் காதல் திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு பிறகு வீட்டில் வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 4 சவரன் தங்க நகை மற்றும் மளிகை கடையின் ஜிபேயில் இருந்த 1 லட்சம் ரூபாய் காணவில்லை என்று பெற்றோர் கூறுகின்றனர். இதனால் காதல் திருமணத்திற்கு வீட்டிலிருந்து பணம் மற்றும் தங்க நகைகளை மகள் எடுத்துச் சென்றதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் குணசேகரன் தனது மனைவி மற்றும் மாற்றுத்திறனாளி மகனுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்திருந்தார். அப்போது ஆட்சியரை சந்திக்க காத்திருந்தவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் கேனை எடுத்து விபரீத முயற்சியை எடுத்தார். இதை பார்த்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த போலீசார் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக குணசேகரன் கையில் இருந்த பெட்ரோல் கேனை பிடிங்கு விபரீத முயற்சியை தடுத்து நிறுத்தினர். பின்னர் நடந்த சம்பவம் குறித்து குணசேகரன் மற்றும் அவரது மனைவியிடம் போலீசார் கேட்டறிந்தனர். அப்போது காதல் திருமணம் செய்து கொண்ட எனது மகள் 6 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 4 பவுன் தங்க நகைகளை வீட்டில் இருந்து எடுத்து சென்று விட்டார். இது குறித்து போலீசாரிடம் புகார் அளித்தால் புகாரை ஏற்க மறுக்கின்றனர். இதனால் நிர்கதியாக நிற்கிறோம். விரைந்து காதல் திருமணம் செய்து கொண்ட மகளிடம் இருந்து பணம் மற்றும் நகையை மீட்டு தர வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை வைத்தனர். இதை கேட்ட போலீசார் அவர்கள் முறைப்படி புகார் அளிக்க காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இதனால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.